beautiful. This is Fabiana Muthu. Please hand over the certificate to Phil Joseph. கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துவதையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக டாக்டர் ஸ்டீஃபன் அவர்களுக்கும் அவருடைய தம்பதியாருக்கும் என்னுடைய தெய்வீக வாழ்த்துவதை தனிப்பட்ட முறையிலையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த விதமான ஒரு செமினார் எனக்கு ஒரு புதுமையாக இருந்தது. அந்த ஃபார்ம் முதலாவது அனுப்பும் பொழுது நீங்கள் என்னை நாளைக்கு சந்திக்க விரும்புகிறீர்களா என்று கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஃபார் வாட் என்று நான் அதை எழுதியிருக்கிறேன். ஏனென்றால் எதற்காக நான் அவரை நாளைக்கு மீட் பண்ண வேண்டும் என்று ஒரு சரியாக அறியக்கூடாதவனாக தான் இந்த செமினாருக்கு வந்தேன். இங்கு வந்த பின் தான் அவருடைய டாக்டர் ஸ்டீஃபன் அவர்களுடைய ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அறியும் பொழுது நாளை மட்டுமல்ல எதிர்காலங்களில் எல்லாம் அவரை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய ஆலோசனை நம்மை போன்ற அனைவருக்கும் அது பிரயோஜனப்படும் என்கிற ஒரு உண்மையை நான் அறிய முடிந்தது. ஆகவே இவ்வளவு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு காரியத்தை அவர்கள் எடுத்துக் கூறியது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இறைவனை நான் அதிகமாக துதிக்கிறேன். உலகத்திலே இன்று மார்க்கெட்டிங்கில் தலை சிறந்து விளங்குவது யூதர்கள். அவர்கள்தான் ஏன் சிறந்திருந்தார்கள் என்று அறியும் பொழுது டாக்டர் ஸ்டீஃபன் அவர்களும் யூதர் குலத்தில் பிறந்திருப்பார் போல் தெரிகிறது. ஆகவே அவர் இன்றைக்கு நிச்சயமாக இந்தியர்களை ஆகி நம்மை விசேஷமாக கிறிஸ்தவர்களை, தமிழ் கிறிஸ்தவர்களை யூதர்களைப் போல மார்க்கெட்டிங்ல வாழ்ந்து மார்க்கெட்டிங்ல தலை சிறந்து வைக்கத்தக்கதாக வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். நம்ம அனைவரையும் இந்த நாளிலே யூதர்களாகவும் மாற்றியிருக்கிறார்கள். நாம் அனைவருமே ஒரு தீர்மானத்தோடு தான் நாம் செல்கிறவர்களாக இருக்கிறோம். இது ஒரு சாதாரணமான ஒரு சந்திப்பு அல்ல. நம்மை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் உலகத்துக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் ஒரு நல்ல காரியங்களை திட்டத்தை செய்யத்தக்கதாக கடவுள் நிச்சயமாக இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருக்கே துதிக்கான மகிமை செலுத்துகின்றேன். இன்று கொடுக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட அந்த பகுதியிலிருந்து எனக்கு மிகவும் அதிகமாக என்னை கவர்ந்த பகுதி என்னவென்றால், நான் பயப்படும் நாளில் உண்மை நம்புவேன், அதற்கு மேலாக நான் நம்பிக்கையாயிருந்து பயப்படாதிருப்பேன். இவ்வளவு தெளிவாக இந்த பிசினஸ் மார்க்கெட்டில் பயப்படாமல் செல்ல முடியும் என்று சொன்ன காரியங்களும், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்று பின்பற்ற கடவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றாதவன் எனக்கு பார்த்து நான் இருக்க மாட்டேன் என்ற ஒரு காரியங்கள் எல்லாம் என்னை மிகவும் கவர்ந்தது. அது மட்டுமல்ல, யோவான் 7வது அதிகாரத்திலிருந்து டிப்ளமேசி, ஆண்டவரே டிப்ளமேசியாக எவ்வளவு காரியங்களை செய்கிறார், வாய்மை என்று திருக்குறளிலிருந்து அநேக ஆதாரங்களை டாக்டர் ஸ்டீஃபன் அவர்கள் கொடுக்கிறதை நினைக்கும் பொழுது இவர் எதில் தான் டாக்டராக இருக்கிறார்? மார்க்கெட்டிங்கில் தான் இருக்கிறாரா, அல்லது திருவள்ளுவருடைய இலக்கியத்தில் தான் இருக்கின்றாரா, ஆங்கில இலக்கியத்தில் இருக்கின்றாரா என்று பாராட்டும் பொழுது, நினைக்கும் பொழுது இறைவன் நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் அவர்களை கொண்டு இந்தியாவையே முன்னேற்றமான பாதையிலே அவர்களை கொண்டு செல்ல முடியும். ஆகவே வெளியிடங்களிலே இருந்து எங்களுடைய முழு ஒத்துழைப்பு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் பல வகைகளிலே உங்களை தாக்குவதற்கு நாங்கள் எங்களை போன்றவர்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். Invest your money on foreign trade, you will get enough profit in time என்று பிரசங்கிலிருந்து எடுத்துக் கொடுக்கப்பட்ட வாக்கியம் என்னை மிகவும் அதிகமாக கவர்ந்தது. இது போன்ற காரியங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய காரியங்களிலே நான் ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கர் தான், ரிட்ரீட் நடத்த தெரிந்தவன் தான் என்றாலும் இது போல ஒரு ட்ரேட்ல நாம் நல்ல தலை சிறந்து விளங்க முடியும் என்கிற ஒரு புதிய கண்ணோட்டத்தை எனக்கு திறந்து அளித்ததற்காக டாக்டர் ஸ்டீஃபன் தம்பதியார்களுக்கு, ஸ்டீஃபன் அவர்களுக்கு, அப்பப்போ உதவி செய்கிற அம்மா அவர்களுக்கு என்னுடைய இறை வணக்கத்தை ஜெபத்தோடு ஆசையோடு கூட நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கடவுள் இன்னும் உங்களை அதிகமாக உயர்த்தி உங்களுடைய பிரயாசங்களை பல மடங்கு ஆசீர்வாதமாக்குவாராக. பொருளாதாரத்திலும் எல்லா காரியங்களிலும் இன்னும் சிரேஷ்ட ஞானத்தை கொடுத்து உங்களை தாங்கி இந்தியாவுக்கே அனைவரையும் யூதர்களாக மாற்றக்கூடிய ஸ்லாக்கியத்தின் கடவுள் தந்து வழிநடத்துவார் என்று நான் ஜெபித்து வேண்டி வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.